Hi all, நம்ம 12th Standard Unit 1 continue பண்ணுறோம். Western education and its impact. Western education ஓட impact நம்ம இந்தியாவில் என்ன இருந்துச்சு நம்மளோட இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். Education in pre-British India. British வரதுக்கு முன்னாடி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஹிந்துஸில் பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எஜுகேஷன் இருக்கும். அதுவே கூட செக்மெண்டேஷன் இருக்கும் அலாங் ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் லைன்ஸ். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா பியூர்லி ஃபிலாசபிக்கல் நாலேஜ் தான் இருக்கும், மந்த்ராஸ், ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அந்த மாதிரி. இது வந்து மோனோபலைஸ் பண்ணிடுது எஜுகேஷன் சிஸ்டம். ஒன்லி லைக் அப்பர் கேஸ்ட்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு அப்பர் கேஸ்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எங்கே போய் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா வித்யாலயாஸ், சதுஸ்பதிஸ் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருந்திருக்கு. அதுலேயும் வந்து சான்ஸ்கிரிட் தான் அவங்களோட மீடியம் ஆஃப் எஜுகேஷன். அது வந்து ஒரு சாக்ரெட் லாங்குவேஜாக வந்து கருதப்படுது. Technical knowledge, especially in relation to architecture and metallurgy, was passed hereditarily. இந்த டெக்னிக்கல் நாலேஜ்லாம் இருக்கும் இல்லையா, வீடு கட்டுறது, லைக் டெம்பிள்ஸ் கட்டுறது, மெட்டலர்ஜி லைக் பிளாக் ஸ்மித், அந்த மாதிரி அவங்க எல்லாமே அவங்க டேடிஸ் கிட்டேருந்து சன்னுக்கு அந்த மாதிரி ஹெரிடிட்டரியாக வந்துட்டு இருந்திருக்கு. This came in the way of innovation. Another shortcoming of this system was that it barred women, lower castes and other underprivileged people from accessing education. Womenக்கு, lower caste peopleக்கு, other underprivileged sections of peopleக்கு வந்து no education. The emphasis on rote learning was another impediment to innovation. So அவங்க வந்து rote learning தான், like memorization, படித்ததே கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கொலோனியல் ஸ்டேட் அதுதான் ராட் லேர்னிங். படித்ததே படிச்சுக்கிட்டு அப்படியே மெமரைஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ராட் லேர்னிங் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கொலோனியல் ஸ்டேட், மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். கொலோனியல் ஸ்டேட் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்க்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் வந்து மெக்காலே. அதனால் அந்த சிஸ்டமே வந்து மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Colonial government aided the spread of modern education in India for a different reason than educating and empowering Indians. ஸோ கொலோனியல் கவர்மெண்ட் வந்து இந்தியன்ஸை வந்து எடுக்கேட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அது வந்து நம்ம மேலே இருக்கிற பாசம் கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ்லேருந்து யூகே, பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு பீப்புள் வரணும், நிறைய பேர் அவங்களுக்கு தேவைப்படுது, நிறைய பேரை இம்போர்ட் பண்ண முடியாது இல்லையா அங்கேருந்து இங்கே. அதனால் அவங்க வந்து அவங்க நினைக்கிறாங்க, ஓகே இங்கே வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் நம்ம கட்டி இந்தியன்ஸ்க்கே வந்து எஜுகேஷன் கொடுக்கலாம். அப்போது வந்து அவங்களுக்கு வந்து இந்தியன் பை பர்த், இந்தியன் பை கலர், ஆனால் அவங்களுடைய தாட்டு, திங்கிங்கு, அவங்களுடைய இதெல்லாம் வந்து இங்கிலீஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் த பிரிட்டிஷ் டு இம்போர்ட் த எடுக்கேட்டட் lot needed in such large numbers from Britain. With this aim, English Education Act was passed by the Council of India in 1835. ஸோ 1835ல கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. டிபி மெக்காலே டிராஃப்டட் த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. அதுதான் டிபி மெக்காலே தான் டிராஃப்ட் பண்ணுறாரு எப்படி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு. Consequently, the colonial administration started schools, colleges, universities imparting English and modern education in India. Universities were established in Bombay. Bombayல யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது, மெட்ராஸில், கல்கட்டாவில். எப்போது 1857ல். ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன், இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. The colonial government expected this section of educated Indians to be loyal to the British and act as the pillars of British Raj. நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதுதான் அவங்களுக்கு வந்து லாயலாக இருக்கணும், அவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க பிரிட்டிஷ் ராஜ்க்கு, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு. ஸோ டிபி மெக்காலே was India's first law member of the Governor General's Council from 1834 to 1838. இவர் தான் ஃபர்ஸ்ட் லா மெம்பராக இருக்கார். Before Macaulay arrived in India, the General Committee of Public Instruction was formed in
1823 with the responsibility of to guide the East India Company on matter of education and the medium of instruction. இவர் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1823 ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகி எப்படி வந்து எஜுகேஷன் மேட்டரில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்காங்க. The committee was split into two. அந்த கமிட்டி 2 groups ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று ஓரியன்டலிஸ்ட்டு, ஒன்று ஆங்கிலிஸ்ட்ஸ். ஓரியன்டலிஸ்ட்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ், ஏஷியன் லாங்குவேஜஸை வந்து ப்ரமோட் பண்ணுறது, லைக் வெர்னாக்குலர் லோக்கல் லாங்குவேஜஸை அவங்க வந்து அட்வொகேட் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனுக்கு. இன்னொருத்தவங்க வந்து ஆங்கிலிஸ்ட்ஸ் வந்து இங்கிலீஷை தான் வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 குரூப்ஸில். மெக்காலேன்றவர் வந்து ஆங்கிலிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு 1835 வந்து அவர் ஒரு புக் எழுதுறாரு. இன் திஸ் மினிட் புக்லாம் இல்லை, அவர் வந்து எழுதுறாரு. ஹீ ரோட் இன் திஸ் மினிட் he argued for western education in English language. வெஸ்டர்ன் எஜுகேஷன் இருக்கணும், அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கணும். அதுதான் வந்து பர்சன்ஸை வந்து இந்தியன் பிளட்டு பட் நான் ஃபேத்ஃபுல்னஸ் மாரல்ஸ்லாம் வந்து இங்கிலீஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த பிரிட்டிஷ் கிரியேட் அன் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபார் தேர் ஓன் எண்ட்ஸ் பட் ஸ்னீட் அட் இட் ஆஸ் பாபு கிளாஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து மிடில் கிளாஸ் இங்கிலீஷில் எஜுகேட்டடான மிடில் கிளாஸை வந்து ஃபார்மும் ஆயிடுறாங்க. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் அப்போ கூடமே ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு தான் அந்த கிளாஸ் மேலே இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. தட் வெரி கிளாஸ் ஹவெவர் பிகேம் ப்ரோக்ரெசிவ் இன்டெலிஜென்சியா ஆஃப் இந்தியா. இதே இந்த பாபு கிளாஸ்ன்றவங்க தான் இவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் மாடர்ன் எஜுகேஷன் கிடச்சிருக்கோம். இவங்க தான் நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ரெசிவ் இன்டெலிஜென்சியா ஆஃப் இந்தியா ஆகுறாங்க. ப்ரோக்ரெசிவ் ஆகணும் இவங்க ஏன் நம்மளை வந்து கம்மி பண்ணிவிட்டு அவங்களோட பீப்புளை என்கரேஜ் பண்ணுறாங்க, இல்லை நம்மளும் இன்டெலிஜென்ட் தான், ஸோ நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்காண்டி நம்ம போராடணும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் வராங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளேட் அ லீடிங் ரோல் இன் மொபிலைசிங் த பீப்புள் ஃபார் லிபரலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து பெரிய ரோல் எடுத்துக்கிறாங்க. இந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து பெரிய ரோல் எடுத்துக்கிறாங்க. நிறைய பீப்புளை வந்து சேர்த்து நமக்கு வந்து நம்ம கண்ட்ரி ஃப்ரீ ஆகணும், லிபரலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி நமக்கு ஃப்ரீ ஆகணும், நம்ம தனியாக வரணும், அவங்க நம்மளை வந்து ரூல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு தான் ஃபஸ்ட்டு தாட்டே வருது. ரோல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். Economic and administrative transformation on the one side and the growth of Western education on the other gave the space for the growth of new social classes. So, economic and administrative transformation ஒரு சைடில் இருக்குது. எந்த அளவுக்கு எக்கனாமி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்து டியூட்டிஸில் நடந்துகிட்ருக்குன்னு. growth of Western education ஒரு சைடில் வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு நியூ சோஷியல் கிளாஸ் பீப்புளை வந்து தயார் பண்ணுது. ஃப்ரம் வித்தின் தீஸ் சோஷியல் கிளாஸஸ் அ மாடர்ன் இந்தியன் இன்டெலிஜென்சியானா நல்ல தெளிவாக இருக்கிறவங்க எமர்ஜ் ஆகிறாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூ சோஷியல் கிளாஸ், நியூன்னா நியூ சோஷியல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டட் பை பிரிட்டிஷ் ராஜ்னா யார்? பிரிட்டிஷ் கிங்ஸ். லைக் அவங்க வந்து கம்பெனி அண்டரில் தானே இருப்பாங்க, கிங்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க தானே நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால அவங்கள பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விச் இன்க்ளூடட் த இந்தியன் ட்ரேடிங் பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ், லேண்ட்லார்ட்ஸ், மணி லெண்டர்ஸ், இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எம்ப்ளாய்ட் இன் imperial subordinate services, lawyers, doctors. Initially adopted a positive approach towards the colonial administration. ஸோ இந்த நியூ கிளாஸ் பீப்புள் இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது அந்த நியூவாக ஃபார்ம் பண்ணுற இந்த நியூ கிளாஸ் பீப்புளுக்கு. அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமாக ரியலைஸ் ஆகிக்கிறாங்க, ஓகே இது வந்து நம்மளுக்காண்டி இல்லை, இவங்க வந்து அவங்களுடைய நாடு இம்ப்ரூவ் ஆகிறதுக்காண்டி, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் இந்தியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து லேட்டர் ஆன் ரியலைஸ் பண்ணிவிட்டு போராட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பீப்புள் ஆஃப் செட் சோஷியல் கிளாஸஸ் பிகின் டு பிளே அ ப்ராமினன்ட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் பேட்ரியோட்டிசம் அமங்ஸ்ட் த பீப்புள். ஸோ இந்த சோஷியல் கிளாஸஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பேட்ரியோட்டிசம் லைக் ஐ எம் an இண்டியன் அந்த ஒரு ஃபீலிங் வந்து பீப்புளுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க.
So the consciousness of these classes found articulation in a number of associations prior to the founding of the Indian National Congress. இந்த கிளாஸ் வந்து இந்த பீப்புள் இருக்காங்களே அவங்க நிறைய அசோசியேஷன்ஸும் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு முன்னாடியே நிறைய அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அந்த அந்த இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தா, அரபிந்தோ கோஷ், கோபால் கிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மெஹ்டா, Surendra Nath Banerjee and others who belong to modern Indian intelligentsia led to social, religious and political movements in India. So இந்த people எல்லாமே மாடர்ன் இந்தியன் இன்டெலிஜென்சியாவுக்கு சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாருமே லேட்டர் ஆன் லைஃப்பில் சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்க இந்தியாவில். Educated Indians had exposure to ideas of nationalism, democracy, socialism, etc. So இந்த எஜுகேட்டாக இருக்காங்களே இந்த இந்தியன்ஸு, அவங்களுக்குலாம் வாட் இஸ் நேஷனலிசம் தெரியும், வாட் இஸ் டெமோக்ரஸி தெரியும், வாட் இஸ் சோஷியலிசம் தெரியும். ஸோ இப்போ நமக்கு இப்போது அவங்களுக்கு அப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துட்டு இருந்தப்போ இதெல்லாம் வந்து நேஷனலிசமே இல்லை, டெமோக்ரஸி இல்லை, சோஷியலிசம் இல்லை, ஸோ இதெல்லாம் பீப்புளுக்கு சொல்லணும், நம்ம எல்லாமே இவங்களுக்கு அகென்ஸ்டாக போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு எக்ஸ்போஜர் பீப்புள்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. Articulated by John Locke, James Stuart Mill, Mazzini, Garibaldi, Rousseau, Thomas Paine, Marx and others Western intellectuals. So in the Western intellectuals கூடமே இந்த educated Indians-ஓட இதெல்லாம் வந்து like form பண்ணி பேசுகிறாங்க. What is right, what is wrong. So the right of free press, right of free speech and right of association, three inherent rights of which European counterparts held dear to their heart. இந்த 3 ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டு. எல்லா யூரோப்பியன்ஸ்க்கும் ரொம்ப க்ளோஸராக இருந்திருக்கு, இது ஒரு மனுஷனுக்கு இது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம நல்ல எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் அது வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. Various forums came into existence where people could meet and discuss the issues affecting their interests. நிறைய forums அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க, மீட்டிங்ஸ் மாதிரி. எல்லா பீப்புளும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி நமக்கு இந்த இஷ்யூஸு, உங்களுக்கு இந்த இஷ்யூஸ், அந்த மாதிரி. this became possible now at the national level. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது நேஷ்னல் லெவலில் அது எல்லாமே ப்ராப்ளம்ஸாக ஆகுது. டியூ டு ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் போஸ்டல், டெலிகிராஃப், வயர்லெஸ் சர்வீசஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அப்போ வரைக்கும் ஃபோரம்ஸ் சும்மா சின்ன சின்ன மீட்டிங்ஸில் ஃபார்ம் பண்ணவங்க நேஷ்னல் லெவலில் ஆகுது. எப்படின்னா த்ரூ போஸ்டலில் வேறு லைக் மெட்ராஸ்லேருந்து கல்கட்டாக்கு அனுப்புறது, கல்கட்டாலேருந்து பாம்பேக்கு அனுப்புறது, அந்த மாதிரி டெலிகிராஃபு, வயர்லெஸ் சர்வீசஸ் ஆல் ஓவர் இந்தியா, இதன் மூலியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரிஸோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். மிஷனரிஸ்னால் தே ஆர் கிறிஸ்டியன் பீப்புள் working for development of development of depressed class அப்படின்னு சொல்லலாம். லைக் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறேன் மிஷனரிஸ். ஜென்ரலாக மிஷனரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. So one of the earliest initiatives to impart modern education among Indians was taken up by the Christian missionaries. Earliest like Britishers வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மிஷனரிஸ் தான் வந்து ஓகே இந்தியன்ஸ்க்கும் வந்து நம்ம மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷனரிஸ் நினைக்கிறாங்க. Inspired by pro-Selatizing spirit, they attacked polytheism and caste inequalities that were prevalent among the Hindus. ஸோ அவங்க வந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னா பாலித்திசம்னா வர்ஷிப்பிங் மெனி காட்ஸ், அப்புறம் கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், அப்பர் கேஸ்ட், லோ கேஸ்ட், மிடில் காஸ்ட் அந்த மாதிரி எதோ இருக்கும்ல, அந்த மாதிரி தட் வேர் ப்ரிவெலண்ட் அமாங் த ஹிந்துஸ். அந்த டைமில் ஹிந்துஸில் அது ரொம்ப ப்ரிவென்ட்டாக இருந்துச்சு இல்லையா, நிறைய பேர் அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அது தப்பு, இது கரெக்ட், அந்த மாதிரி. One of the methods adopted by the missionaries to preach Christianity was through modern secular education. அவங்க வந்து ஒரு மெத்தட் வந்து எடுத்துக்கிறாங்க, அது வந்து மாடர்ன் செக்குலர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வந்து லைக் அந்த இதுன்னு பார்க்காம எல்லாருக்கும் மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஹையர் கேஸ்ட், லோ காஸ்ட் அதெல்லாம் எதுவும் பார்க்காம. தே ப்ரொவைடட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அக்வயர் எஜுகேஷன் டு தி அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்களா, இங்கே வந்து அண்டர் ப்ரிவிலேஜ், மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, லைக் அவங்க கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு கூடமே லைக் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
who were denied learning opportunities. ஸோ அந்த டைமில் அண்டர் ப்ரிவிலேஜ் மார்ஜினல் செக்ஷன்ஸ்க்குலாம் வந்து அவங்க எஜுகேஷனாக அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு செஞ்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்குலாம் வந்து இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹவெவர் ஒன்லி அ வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி. அவங்க எவ்வளோதான் செஞ்சாலுமே ரொம்ப கம்மியான பீப்புள் தான் கிறிஸ்டியானிட்டிக்கே மாறுறாங்க. பட் த சேலஞ்ச் போஸ்டட் பை கிறிஸ்டியானிட்டி லெட் டு வேரியஸ் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த சேலஞ்ச் கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு சேலஞ்ச் போஸ்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து நிறைய ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்க்கும் வந்து வழி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஷன் ஸ்கூல் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாமே இந்த சில்ட்ரனுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. மிஷன் ஸ்கூல் ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணுற ஸ்கூல். சர்வீஸ், மிஷன்னாலே சர்வீஸ். சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் எப்படி வருது, அவங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் வந்து இது இப்படி வராங்கன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியா, இங்கிலீஷில் வந்து எடுக்கேட்டான இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் ஃபெல்ட் த நீட் ஃபார் ரிஃபார்மிங் த சொசைட்டி. ரிஃபார்மிங்னா என்னென்னா பிரிங்கிங் சேஞ்சஸ் டு த சொசைட்டி. பிரிங்கிங் சேஞ்சஸ் டு த சொசைட்டி. லைக் இப்போது சதி, சைல்ட் மேரேஜ் அதெல்லாம் தப்பு, நோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் கல்யாணம் பண்ணணும், அட்லீஸ்ட் 13 இயர்ஸ் கல்யாணம் பண்ணணும், 8 இயர்ஸ்க்கு எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சதி, ஹஸ்பண்ட் இறந்த பிறகு எதுக்கு அந்த எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புலேயே வந்து ஒய்ஃபை வந்து போடுறீங்க, அது தப்பு. அந்த மாதிரி ரீஃபார்ம் பண்ணுறது, சொசைட்டியை வந்து ரீஃபார்ம் பண்ணுறது, அதுதான் ரிஃபார்மர்ஸ். ரிஃபார்மிங் த சொசைட்டி பிஃபோர் இன்வால்விங் த பீப்புள் இன் எனி பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ். இந்த பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு முன்னாடி அங்கே வாங்க அவங்களுக்கு அகென்ஸ்டாக போகலாம், இவங்களுக்கு அகென்ஸ்டாக போகலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த நல்ல இந்த தெளிவான பீப்புள் வந்து எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரிஃபார்ம் ஃபஸ்ட்டு சொசைட்டியை ரீஃபார்ம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பொலிட்டிக்கலாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. The reform movements of 19th century are categorized as, ஸோ 19th century அந்த 1800s நடந்த இந்த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று ரீஃபார்மர்ஸ் மூமெண்ட் சச் அஸ் பிரம்மோ சமாஜ் ஃபவுண்டட் பை ராஜாராம் மோகன் ராய், பார்த்தன சமாஜ். ஸோ இந்த ஒன்று எப்படின்னா ரிஃபார்மர்ஸ் மூமெண்ட்ஸு பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகர் மூமெண்ட், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மூமெண்ட்டாக. இன்னொரு மூமெண்ட் வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸு such as Arya Samaj, Ramakrishna movement, Deoband movement அந்த மாதிரி. There were social movements led by Jyotiba Phule. ஸோ சோஷியல் மூமெண்ட்ஸும் இருக்குது. லைக் விடோஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறது, விடோஸ்க்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறது, விடோஸ்க்கு வந்து ஒரு ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த மாதிரி சைல்ட் மேரேஜ் பண்ணாமல் கேர்ள்ஸை வந்து படிக்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து சோஷியல் மூமெண்ட்ஸ் நடக்கும். ஜோதிபா பூலே எங்கே பூனே, நாராயண குரு, ஐயங்காளி இன் கேரளா, ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள் அண்ட் லேட்டர் அயோத்திதாசன் இன் தமிழ்நாடு. ஆல் தீஸ் ரிஃபார்மர்ஸ் அண்ட் தேர் ஓகே இதெல்லாம் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில். The reformers of 19th century responded to the challenge posed by Western Enlightenment knowledge based on reason. ஸோ இந்த 19th century ரிஃபார்மர்ஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் என்லைட்மெண்ட் நாலேஜ் பேஸ் ரீசனை வச்சு தான் அவங்க வந்து இது கரெக்ட் இது ராங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம், அதோட ரீசன் என்ன, ரீசனே இல்லை பின்ன எதுக்கு இந்த கஸ்டம் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரிலாம். ஸோ இந்தியன் நேஷனல் கான்ஷியஸ்னஸ் எமர்ஜ்ட் as a result of rethinking triggered by these reforms. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த ரீதிங்கிங் மூலியமாகவே ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரீதிங்கிங், ஓகே ஆமாம் இது தப்பு தானே, இது ஏன் பண்ணுறாங்க, ஆமாம் அந்த மாதிரி அதெல்லாம் ட்ரிகர் பண்ணுது. த பிரம்மோ சமாஜ் வாஸ் ஃபவுண்டட், பிரம்மோ சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்ட் பண்ணுறாரு. எப்போன்னா 1828. அதர் சோஷியல் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரார்த்தனா சமாஜ் வந்து பிரார்த்தனா சமாஜ் ஆத்மராம் பாண்டுரக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஆரிய சமாஜ் எல்லாமே சப்சிக்வெண்ட்டாக லைக் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ராம்மோகன் ராய்ஸ் இனிஷியேட்டிவ் வாஸ் ஃபாலோட் அப் பை ரிஃபார்மர்ஸ் லைக், ஸோ இவரோட ரிஃபார்ம் இனிஷியேட்டிவே வந்து கேஷவ் சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் சதி, சைல்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ் பிகேம் தி மெயின் கன்சர்ன்ஸ் ஆஃப் தீஸ் ரிஃபார்ம்ஸ். இந்த ரிஃபார்ம்ஸோட கன்சர்னே என்னவா இருந்துச்சுன்னா, சைல்ட் மேரேஜை தடுக்கணும், விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணணும், அந்த மாதிரி தான் இவங்களோட கன்சர்ன்ஸ்லாம் இருந்திருக்கு. த அலிகர் மூமெண்ட் பிளேட் சிமிலர் ரோல் அமாங் முஸ்லிம்ஸ். அலிகர் மூமெண்ட் வந்து முஸ்லிம்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க.
Slowly organizations and associations of political nature came up in different parts of British India to vent the grievance of the people. ஸோ இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது பீப்புளோட கஷ்டத்தெல்லாம் வந்து போக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் decisive factors for the rise of nationalism. Memories of 1857 இது கூடமே ஒரு காஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1857 கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 நடக்குது இல்லையா, அது வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேயே அதுதான் பர்த், அதுதான் அந்த 1857 தான் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டே வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அவுட்ரேஜஸ் லைக் அந்த 1857 வந்து அந்த அப்ரைசிங்கில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணாங்களோ அது வந்து ஒரு அன்அவேஞ்ச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல, நம்ம கிட்டேருந்து நிறைய லூட் பண்ணிக்கிட்டாங்க, கோர்ட்டில் கூடமே நமக்கு ப்ராப்பராக நமக்கு வந்து ப்ராப்பராக லைக் தீர்ப்பு ப்ராப்பராக நமக்கு கிடைக்கல. ஸோ ஈவன் கோர்ட் மார்ஷியல் லாஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் were not observed properly. எதுவுமே லைக் ஆஃபீஸர்ஸ் who sat on the court martial swore that they would hang their prisoners guilty or innocent. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியும் பிரிசனர்ஸை ஹேங் பண்ணணும், அவங்க கில்ட்டியாக இருந்தாலும் ஹேங் பண்ணணும், அவங்க இன்னோசென்ட்டாக இருந்தாலுமே ஹேங் பண்ணணும். இஃப் எனி டே டு ரைஸ் his voice against such indiscrimination vengeance he was silenced by his angry colleagues. லைக் யாராச்சும் இது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இருக்கிற கொலீக்ஸ் ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து அவங்கள சப்ரெஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. Persons condemned to death after the mockery of a trial were often tortured by soldiers before their execution. அங்கே இந்த 1857 ரிவால்ட்டில் வந்து லைக் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பீப்புளில் வந்து ஃபஸ்ட் வந்து அவங்க தப்பு நீங்கள் செஞ்சீங்களா செய்யலையா, எல்லாருமே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை, இல்லைனாலுமே கூட he is also gonna fall into it அந்த மாதிரி. ஸோ சோல்ஜர்ஸ் கூடமே அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்ஃபின்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் வந்து it was worth recalling what Elphinstone, governor of Bombay, இவர் வந்து கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி, அவர் வந்து எழுதுறாரு சர் ஜான் லாரன்ஸ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அபவுட் த பிரிட்டிஷ் சீஜ் ஆஃப் டெல்லி. எப்படி பிரிட்டிஷ் வந்து டெல்லியை வந்து சீஜ் பண்ணாங்க. சீஜ்னா இப்போ டெல்லி இருக்கா, லைக் சீஜ் பண்ணிடுறது, இன்ஃபர்மேஷன் வெளியில் போகாமல் உள்ளே வராமல் அவங்கள அப்படியே வந்து லாக் பண்ணிடுவாங்க, அதுதான் சீஜ். இவங்க எல்ஃபின்ஸ்டோன் வந்து சர் ஜான் லாரன்ஸ்க்கு சொல்கிறாங்க எப்படி பிரிட்டிஷ் வந்து டெல்லியை வந்து சீஜ் பண்ணாங்க ஜூன் செப்டம்பர் 1857 அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. A wholesale vengeance is being taken without distinction of friend or foe. ஒரு பெரிய வெஞ்சன்ஸே வந்து யாருன்னு பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்குமே லைக் பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்கு. அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதுக்கு வந்து நாடிர் ஷா, இந்த மிடவல் ஹிஸ்ட்ரியில் நாடிர் ஷான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இந்தியாவை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் வந்து லூட் பண்ணிட்டு போயிடுவார். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஷர்ஸும் அவர் பர்ஷியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். ஈராக் தான் அப்போது பர்ஷியா, அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களையும் மிஞ்சி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்னா கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. நம்ம ப்ரௌன், அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் பிளாக், ஒயிட்ஸ் வந்து எல்லாம் யூகே யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியன்ஸ்லாம் ஒயிட்ஸ். ஸோ அதுதான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இங்கிலீஷ் ஃபாலோட் அ பாலிசி ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இங்கிலீஷ் வந்து அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பாலிசியை வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. த சிஸ்டமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஹையர் ஆஃபிஷியல் பொசிஷன்ஸ். லைக் அவங்க வந்து ஒயிட் பீப்புள் மட்டும்தான் ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கணும், நீ வந்து ப்ரௌன், நீ வந்து லோ பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹையர் ஆஃபிஷியல் பொசிஷன்ஸ் கேம் டு வாட் லைக் ஹையர் ஆஃபிஷியல் பொசிஷன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு, இங்கிலீஷ்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ anti-Indian policy measures and the resultant discontent of Indian upper classes led to the Indians to revolt against the British rule. இது வந்து இந்தியன் அப்பர் கிளாஸஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து நோ திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுவுமே ரிவால்ட்டுக்கு ஒரு காஸாக இருக்குது. அவங்களுமே ரிவால்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் ரூலுக்கு. சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் வந்து இந்தியாலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. when civil services examination were introduced, the age limit was fixed at 21.
சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இப்போ யூபிஎஸ்சி இருக்குல்லையே, அப்போ வந்து அது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட ஏஜ் லிமிட் வந்து 21 அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்தியன்ஸ் வந்து அதை கிராக் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய இந்தியன்ஸ் வந்து அதை டீபார் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட என்டரிங் ஏஜ் ஆஃப் சிவில் சர்வீசஸ் வந்து 19 மாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. Similarly, despite requests from Indian educated middle class to hold civil services examination simultaneously in India, imperial government refused to concede the request. So அதெல்லாம் அப்போ வந்து யூகேல போய் எழுதிட்டு வரணும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை. ஸோ மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க, ப்ளீஸ் இந்தியாவில் வந்து அதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை அவ்வளோவா கண்டுக்கல. ரெப்ரெசிவ் as well as exploitative measures against Indians. ரொம்ப மோசமாக வந்து எப்படி அவங்க வந்து எவ்வளோ மெஷர்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் ரெப்ரெசிவ் மெஷர்ஸ். ஸோ வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. கஸ்டம் டியூட்டி வந்து பிரிட்டிஷ்லேருந்து ஏதாச்சும் இங்கிலாந்துலேருந்து வர குட்ஸ்க்கெலாம் கஸ்டம் டியூட்டி கிடையாது. ஸோ அது கஸ்டம் டியூட்டின்னா இம்போர்ட்ஸ்க்கு வந்து போடுறது தான் கஸ்டம் டியூட்டி. இந்தியாவிலேருந்து குட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகுதுன்னா அது எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க அது மேலே. ஸோ abolition of custom duty-எல்லாம் abolish பண்ணுறாங்க on cotton manufacturers imported from இங்கிலாந்துலேருந்து வர குட்ஸ்க்கெலாம் வந்து கஸ்டம் டியூட்டிஸ்லாம் வந்து abolish பண்ணுறாங்க, இல்லாமல் ஆக்குறாங்க. அப்புறம் levy of excise duty on cotton fabrics manufactured in India created nationwide discontent. ஆனால் இந்தியாவிலேருந்து போகிற காட்டன் ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குது எல்லா இந்தியன்ஸ்க்கும். டியூரிங் த வைஸ்ராயல்ட்டி ஆஃப் ரிப்பன் த இந்தியன் ஜட்ஜஸ் வேர் எம்பவர்ட் த்ரூ த இல்பர்ட் பில் டு ட்ரை யூரோப்பியன்ஸ். ஸோ இந்தியன் இல்பர்ட் பில் மூலயமா இந்தியன்ஸும் ஜட்ஜஸ் ஆகலாம். அவங்க இந்தியன் ஜட்ஜஸுமே யூரோப்பியன்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். லைக் இப்போ வந்து ட்ரையலுக்கு வந்து யூரோப்பியன்ஸ் வராங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு வராங்கன்னா இங்கே உட்காந்துருக்க இந்தியன் ஜட்ஜ் வந்து அவங்க மேலேயும் வந்து லைக் பனிஷ்மெண்ட் போடலாம். நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, உங்களை பனிஷ் செய்யப்படுது அந்த மாதிரி. ஆனாலுமே அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைக் எல்லா யூரோப்பியன் but the face of resistance from the Europeans, the bill was amended to suit the European interests. யூரோப்பியன் இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அந்த பில் மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் ப்ரெஸ் வந்து எப்படிலாம் நமக்கு வந்து நேஷ்னலிசமில் வந்து ஹெல்ப் ஆகுதுன்னா, இந்தியாவில் ப்ரெஸ் வந்தது ஒரு நல்ல ஒரு பெரிய லக்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கிரேட் சிக்னிஃபிகன்ஸ், ரொம்ப நல்லது செய்யுது. இட் ஹெல்ப் பீப்புள் டு ஸ்ப்ரெட் மாடர்ன் ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸி, சிவில் ரைட்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ அப்போ இருந்த பீப்புளுக்குலாம் ப்ராப்பராக எதுவுமே தெரியாது இல்லை, இண்டஸ்ட்ரியலைசேஷனா என்ன, சிவில் ரைட்ஸ்னால் என்ன, டெமோக்ரஸினா என்ன, எதுவுமே. ஸோ இந்த ப்ரெஸ் வந்ததுனால நிறைய இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் ஆகுது. த ப்ரெஸ் பிகேம் கிரிட்டிக் ஆஃப் பாலிடிக்ஸ். இந்த ப்ரெஸ் தான் வந்து பாலிடிக்ஸ் அப்போ நடந்துட்டு இருந்த பாலிடிக்ஸ், பிரிட்டிஷ் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ப்ரெஸ். அவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. இட் அட்ரஸ் பீப்புள் ஆன் செவரல் இஷ்யூஸ் அஃபெக்டிங் த கண்ட்ரி. ராஜாராம் மோகன் ராய்ஸ் சம்பத் கௌமுதி 1821 in Bengali, Mirat ul Akbar 1822 in Persian played a progressive role in educating the people on issues of public importance. ஸோ பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அன்றைக்கெலாம் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, பப்ளிக்காக நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் தப்பு நடந்துகிட்ருக்கு, எந்த மாதிரிலாம் நம்ம பீப்புளெலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து இந்த பேப்பர்ஸில் வந்து வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது பெர்ஷியனில் ஒன்று, பெங்காலியில் ஒன்று. இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுது என்னென்னலாம் நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. Later on a number of nationalist and vernacular newspapers came to be launched. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 வருது. அதுக்கப்புறம் நிறைய லைக் அவங்கவுங்க தமிழில், கன்னடாவில், தெலுங்குல, எல்லா லாங்குவேஜஸ்லேயும் அவங்கவுங்க வெர்னாக்குலர் பேப்பர்ஸ் வந்து வருது. பில்ட் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் தே டிட் yeoman service in fostering nationalist consciousness. ஸோ அமாங் தெம் அம்ரித் பஜார் பத்ரிகா, பாம்பே கிரானிக்கல், ட்ரிபியூன், இந்தியன் மிரர், த ஹிந்து, ஸ்வதேஷி மித்ரன், இவங்கெல்லாம் வந்து ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்மளோட பாஸ்ட் பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்த பிறகு ஃபுல்லாக நம்ம மிசரியிலே இருந்தோம், அவ்வளோவா நமக்கு எதுவுமே தெரியாது.
இது இன்வோக்கிங். ஸோ நம்மளோட பாஸ்ட்டை வந்து எழுப்புறாங்க. லைக் இன் க்ளோரியஸ் பாஸ்ட், உங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கண்ணெலாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சில பேர். ஓரியன்டலிஸ்ட்ஸ்னால் இவங்களாம் யாருன்னா, பை பர்த் அவங்க வந்து லைக் வெஸ்டர்ன் பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினைப்பாங்க ஓரியன்டலிஸ்ட் லைக் வில்லியம் ஜோன்ஸ், சார்ல்ஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் explored and translated religious, historical and literacy texts from Sanskrit, Persian, Arabic into English and made them available to all. ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்லாம் சான்ஸ்கிரிட்டில், பெர்ஷியனில், அரபிக்கில் இருந்தது எல்லாமே இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணி எல்லாருக்குமே படிக்க முடிகிற அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போது அதை படித்தப்போ தான் நம்ம இந்தியன்ஸுக்கு தெரியுது, நம்ம எல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கோம், நம்மளோட கிங்ஸ்லாம் இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. So influenced by richness of Indian tradition and scholarship, many of the early nationalists made a fervent plea to revive the pristine glory of India. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து நம்ம இந்தியானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் அந்த நேஷ்னலிசம்லாம் வந்துடுது. Aurobindo Ghosh would write, "The mission of nationalism, in our view, is to recover Indian thoughts, Indian character, Indian perceptions, Indian energy, Indian greatness, and to solve the problems that perplex the world in Indian spirit and from Indian standpoint." ஸோ Aurobindo Ghosh வந்து இந்த மிஷன் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வியூ அதில் எழுதுவார். அதில் வந்து அவர் இன்னுமே பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுவார் பீப்புளுக்கு நேஷ்னலிசம் பற்றி. இந்தியானா அப்படி, இந்தியா தாட் இப்படி, இந்தியாவோட கேரக்டர் இந்த மாதிரி, இந்தியாவோட பர்செப்ஷன்ஸ் இந்த மாதிரி, அந்த மாதிரிலாம்.